பையா ஏறுங்க பையா. காய்கறி கடை வந்து ஃபுல்லாகவே இருக்கும். காய்கறி பழங்கள் இது எல்லாமே வந்து 4 கிலோ 5 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. காயெல்லாம் சொன்னீங்க பேசுங்கண்ணா. ஐயோ கூப்பிட்றாங்க. இப்போ தான் இருக்கும், விருப்பப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா வானா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடக்கல்ல பாதி அறுத்து பல செடியிலேருந்து தென்னை மரத்துலேருந்து சப்போட்டா சாப்பிட்டு செடிக்கு ஏற்ற மாதிரி வேலை. இது வந்து இந்த நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்களா அந்த கோழியா? அக்கா இது இது என்ன கோழிக்கா இது? வான் கோழியா? ஓ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாழையில யூடியூப் சேனல். நான் இப்போ எங்கே இருந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பல்லாவரத்தில் இருக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் பல்லாவரம் நம்ம ஏர்போர்ட்லேருந்து அந்த சைடு ஃபுல்லாகவே பாதி இதை கவர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து பஸ் டிப்போ, அந்த டிப்போ சந்திலேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷாப்பே வந்து இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஷாப் இருக்குது. கலர் கோழி குஞ்சு நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய நம்ம வீட்டாண்ட வந்து சேல் பண்ணுவாங்க. நம்மளும் வாங்கியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 15 ரூபா, நாட்டுக்கோழியாக இருந்தால் 20 ரூபா. அண்ணன் வந்து நாமக்கல்லேருந்து வாரம் இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக அந்த பஸ் டிப்போலேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும் அனிமல்ஸு, இந்த மாதிரி பேர்ட்ஸு, அப்புறமாட்டி பிளான்ட்ஸு, இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பல்லாவரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதான் பார்க்குறோம். வாங்க போகலாம். ஸோ மார்க்கெட் உள்ள வந்தாச்சு. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து காய்கறி கடை ஃபுல்லாக வந்து இந்த சைடும் நிறைய காய்கறி கடை இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் அந்த நம்ம ஸ்டார்டிங் முடித்த இடம் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே காய்கறி கடைலாம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த எண்டு வரையுமே, இந்த பிரிட்ஜ் எண்டு வரையுமே காய்கறி கடை வந்து ஃபுல்லாகவே இருக்கும். காய்கறி பழங்கள் இது எல்லாமே வந்து 4 கிலோ 5 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடை. இப்படிக்கா போனா குறுக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாரிஸ்லாங்குது. அது நமக்கு தேவையில்லை. இப்படிக்கா ரைட் வா, இப்படிக்கா வந்தின்னு வைய ஆல் இந்தியா ரெடி ஆகுது. அப்படிக்கா போனின்னு வைய எஸ்டேட்டுக்குது. இது எவ்வளோ பழசு? அப்படியா? எவ்வளோ இது? இது 300 ரூபாவா? அப்போ அது நல்லா பழப்பழன்னு இருக்கு. அது இப்போ சரி ஓகே. இது இரும்பு, இது வந்து இந்த ஸ்டீல் மாரியா? அருவாமனை நல்லா எவ்வளோ? ஓகே. கத்தி, அருவாமனை, பாசி மணிகள் அஸ்யூஷுவல் வந்து இவங்களாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரி ஸ்லிப்பரு எல்லாமே 100 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதைகளும் இருக்குது. எல்லா செடிக்குரிய விதைகள், பயிர் வகைகள், அந்த மாரிக்குரிய இதெல்லாம் எல்லா சீட்ஸுமே இருக்குது. ஆனால் எவ்வளோ ரூபாண்ணா இதெல்லாம்? 20 ரூபாவா? எல்லாமேவா ஒரே ரேட்டா? ஓகே. ஓ, இந்த பாக்கெட்டில் இருக்கிறது தான் இதில் ஃபுல்லாக லூஸ்லேயே இருக்குது. 20 ருபீஸ். 2 செடி தான் 50 ரூபா. நான் 4 செடி சொல்றேன். ஓகே. இது வந்து 30 ரூபா கட்டு. இது என்னது? இது ஓகே, சாமந்தி, கலர் சாமந்தி. இதே பாருங்க, கலர் சாமந்தி. ஓகே. இதே பாருங்க. 30 ரூபா. இது ஒன்று 30 ரூபா. ஓகே. இது வந்து இந்த துளுக்கு சாமந்தி, அதே 30 ரூபா தான். 30 ரூபா தான். ஆமா. ஓ சூப்பர். கனகாமரம். ஓகே. அடுத்தது பாருங்க, கோழி கொண்டா. இது 140 ரூபா. 140 ரூபா. ஆமா, சூப்பர். அது அது என்னது? அது வந்து சம்மங்கி. அது 140 ரூபா. 140 ரூபா. ஆமா, மேக்ஸிமம் 40 ரூபா தான் இப்போ உங்ககிட்ட. ஆமாங்க. சூப்பர். கம்மியா குறைச்சி தான் தருவான். சொடனை ஒழிஞ்சு கம்மியா குறைச்சி தான் தருவான். சொடனை ஒழிஞ்சு கம்மியா குறைச்சி தான் தருவான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எல்லாமே இப்படிதான் எடை போடுவோம் நாங்க. ஓகே. இந்த சந்தையில் நாங்கள் எல்லாமே இப்படிதான் எடை போடுவோம். ஓகே. இப்படிதான் இருக்கும், விருப்பப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா வானா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடக்கல்ல பாதி அறுத்து வச்சுக்கிறாங்க. இடக்கல்ல பாதி அறுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம வெளியே போய் எடை போட்டால் ரொம்ப குறையுது. இடம் கம்மியாக இருக்கு. இந்த கடையில், இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே கேட்டாலும் சந்தையில்
நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கணும் அப்போ. பார்த்து ஜாக்கிரதையா இல்லை, இந்த சந்தையிலே வந்து இந்த மாதிரி வியாபாரம் தான் நிறைய நடக்குது. ஓகே ஓகே, அவங்களே சொல்கிறாங்க விற்கிறவங்கள. புரியுது புரியுது. 3 கிலோ போட்டோம்னாக்கா அந்த 3 கிலோ வேணா வேணா கொட்டிட்டு போமா போட்டு கொட்டிட்டுன்றாங்க. ஓகே, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இங்கே வந்து எந்த பொருளை எடுத்தாலுமே 150 ரூபா அண்டு 100 ரூபா. இந்த 150 ரூபா இருக்கிற பொருள்லாம் இதுதான். பெரிய பெரிய பக்கெட்டு, முக்கியமாக இந்த ஸ்டூல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து 150 ரூபா தானா. எல்லாம் பிளாஸ்டிக் பொருள், டாய்ஸ் இருக்குது, அப்புறமாட்டி சாமான்கள் இருக்குது, பாத்திரங்கள் 100 ரூபாய்க்கு. ஸோ இந்த கொட்டிச்சேன் 100 ரூபாய் இதெல்லாம். எவ்வளோண்ணா இந்த வண்டியெல்லாம்? அத வண்டி 1100 ரூபாய் சார். 1100 ரூபாவா? ஆப்பா, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கு. நான் கம்மி பண்ணிங்க ஜி. எவ்வளோக்கு தருவீங்க? லாஸ்ட் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன் ஜி. 500 ரூபாய்க்கா? ஆப்பா, என்னென்ன சொல்றோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணா எடுத்து போடுறாங்க. ஒரு காவு கம்மி பண்ணுவாரு. லாஸ்ட் 300 ரூபாய் தரத்திஜப்பா. 300 ரூபாய்க்கா? ஆப்பா. இந்த சேர்லாம் எவ்வளோ? இந்த சேரு டேபிள் காயெல்லாம் சொன்னீங்க, பேசுங்கண்ணா. ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. இந்த ஸ்டூல் 450 ரூபாய் 1 பீஸ். ஓ, 450 ரூபா. சூப்பர். பாருங்க, காரு ஏறி நிக்கலாமா ஒரு ஆளு? பையா ஏறுங்க பையா. பாரு அவ்வளோ வெயிட்டு தாங்குது. அப்போ பாருங்க, காரு ஸ்ட்ராங்கா இருக்கு. 500 300. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கருவாட்டு கடையோட ரேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. இது வந்து சீலா. ஓகே. இது வந்து கச்சை கருவாடு. இது அசரம். அது கிழிச்ச, அது பாறை, அது பண்ண இது. ஓகே. இது சாலை, இது வத்தி கவலை. ஓகே. சீலா, வாழை, கிழிச்ச. எவ்வளோண்ணா இதெல்லாம்? இதெல்லாம் வந்து கால் கிலோ 70 ரூபா. ஓகே. கச்சை கருவாடு கால் கிலோ 100 ரூபா. அது கால் கிலோ 120 ரூபா. ஓகே. கிழங்கா கால் கிலோ 70 ரூபா. துண்டு கருவாடு கால் கிலோ 120. இது கால் கிலோ 50. அது வந்து நெத்திலி வந்து கால் கிலோ 150. கால் கிலோ 150. இது வந்து கால் கிலோ 120. சென்னாக்கூனி கால் கிலோ 120. ஓகே. காரப்படி கால் கிலோ 70. கொடுவா கால் கிலோ 150. அப்புறம் வாழை வந்து கால் கிலோ 100. கிழிச்ச கருவாடு கால் கிலோ 60 ரூபா. தேங்காய் பாறை, அதுக்கப்புறம் இது கவலை. ஓகே. ஸோ எல்லா டைப்லேயும் உங்ககிட்ட கருவாடு இருக்கு? ஆமாண்ணா. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்திருப்போம். அதோட ஃபைனல் இதுதான். இதுக்கப்புறம் போட்டிங்கன்னாலும் இதேமாரி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அந்த பிரிட்ஜு வரும். ஸோ ஃபுல்லாக காய்கறி கடை அந்தமாரி இப்போ பார்த்தது தான். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சைடு எது வரீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து செடி கடைங்க. லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் செடி கடைங்க இருக்கும். இங்கே வந்து பேர்ட்ஸு, அனிமல்ஸு, அப்புறம் கோழி நிறைய அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே போகலாம். இதுக்கு தான் A to Z வந்து ஒரே இடத்துல கிடைக்கும். இங்கே வந்து செடிகளுக்கு தேவையான தொட்டிகள், அப்புறமாட்டி இந்த உரம், அந்த வந்து கோகனட் பிட், அதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றாவே கிடச்சிரும். ஃபுல்லாகவே இங்கே இருக்குது பாருங்கள், செடி எல்லாமே இருக்குங்க. ஸோ A to Z. இப்போ இந்த லைனில் வந்தாவே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும் போதே வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கார்டன், இந்த மாதிரி செடிகள், பூக்கள், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தாவே அழகழகாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த சைடு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட்டு. அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா செடியிலேருந்து, தென்னை மரத்துலேருந்து எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஸோ ஜோடி 120 எல்லாமே. ஓகே ஓகே, ஜோடி 120 ரூபா. சூப்பராக இருக்குது பாருங்க. வாழை மரம் முதற்கொண்டு இருக்கீங்க. செடியெல்லாம் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட்டு? செடி ரோஸ்லாம் 60 ரூபா இருக்குது, 80 ரூபா இருக்குது. பன்னீர் ரோஸ்லாம் 120 ரூபா. மாங்காய், கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடிலாம் 100 ரூபா, 200 ரூபா. மணி பிளான் எல்லாம் 100 ரூபா, 50 ரூபா. செடிக்கு ஏற்ற மாதிரி விலை.
ஸோ இங்கெல்லாம் வந்து பறவைகளுக்கான இங்கே அப்படியே பறவை வச்சுருக்காங்க. ஸோ புறா, கோழி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கான ஃபுட்டெல்லாம் இருக்குது. அது மேலே வந்து ரேட்டுமே போட்டிருக்காங்க. 40 ரூபா, 25 ரூபா, 23 ரூபா சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்கும். வாத்து நான் எவ்வளோ வாத்தலாம் அப்படியா? இது மட்டும் தான் என்ன இது என்ன வகை எலி? பார்த்தீங்கன்னா ரோடன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெட் ஜெர்பல்ஸ். இவங்க வந்து லைஃப் பேன் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கும் இவங்க. ஓகே. இவங்க வந்து பேர் பார்த்தீங்கன்னா 1400 பேரு. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரியனாம்சஸ். இவங்க லைஃப் பேன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ். இவங்க வந்து 900 பேரு. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேர். இதுலயே பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர். இது பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிரே வந்து இவங்க வந்து நார்மல் கிரே. ஓகே. இவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் கிரே. இவங்க வந்து ரிங் டெயில், கிரேலே ரிங் டெயில் பாருங்க, ரிங் டெயில் வரும். இவங்க பார்த்தீங்கன்னா 7500. ஓகே. இவங்க பார்த்தீங்கன்னா 12,000 ஈஸி. இதுலயே யூசி இருக்கு. இது எவ்வளோ நாள் ஆச்சு? எதுனா இவங்க 2 மாசம் குட்டினா. 2 மாசம். ஆமா. இது லைஃப் ஸ்பேன். இவங்க வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். இங்க பாருங்க, இது வந்து இந்த நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்களா, அந்த கோழியா? இது என்ன கோழிக்கா? இது வான் கோழியா? ஓகே. வான் கோழியா? எவ்வளோக்கா? இது அப்படியே வந்து 1300 ரூபா ஒரு கோழி. 1300 ரூபா வான் கோழி. கைஸ், இங்கே ஒரு பூனை ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? பார்த்துட்டிங்களா? போயிடலாமா? தூங்குது, போயிடலாம். இது பூனையா இல்லை புலிக்குட்டியான்னு தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. டடாடா, அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு பாருங்க. ஏய், ஸோ இங்கே வந்து ஆடு எல்லாமே கிடைக்கும். ஆடு எல்லாமே நீங்கள் அப்படியே லைவாக வாங்கிட்டு போகலாம். ஸோ ஆடு எல்லாமே சேல் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள். கொண்டு வரீங்க? கோயிலம்பாக்கம். கோவிலம்பாக்கம். ஓகே. ரேட் சொல்லுங்கள். ரேட்டா அது பெரிய ஆடு 10,000 ரூபா. ஓகே. கடை பக்கத்தில் வந்து 7,000 ரூபா. 7,000. ஓகே. அது 6,500 ரூபா. ஓகே. இது 5,000 ரூபா. 5,500 ரூபா. ஓகே. இது வந்து 7,000 ரூபா. ஓகே. 10,000 ரூபா. ஓகே. 8,000 ரூபா. ஓகே. 13,000 ரூபா. 13,000 ரூபா. ஆமாம். இதெல்லாம் என்ன கோழி? கோனாலி, ஓகே. வாத்து. ஓகே. இது கோனாலி, வாத்து, வான்கோழி. ஓகே. எவ்வளோண்ணா வான் கோழி? இது 650. ஓகே. குட்டியா 650 ரூபா? இது 650 ஜோடி. ஜோடி. ஓகே. ஓகே. இது ஜோடி 200, அது 200. 200. சூப்பர். எவ்வளோண்ணா? 10,000 ரூபா. 1000 ரூபா. இவர் எவ்வளோண்ணா? 5,000 ரூபாவா? ஓ, 5,000 ரூபாவா இவரு? சிப்பி பாறை தானே? சிப்பி பாறை 5,000ங்களா? சூப்பர். எவ்வளோண்ணா இது? 8,500 ரூபா. இது 10,500 ரூபா. 8,500 ரூபா. 10,500 ரூபா. இது என்ன பிரீட்னா? சிஜு. தூங்குறாருங்களோ? எல்லாருமே மதியான டைமில் வந்தோடனே எல்லாருமே தூங்குறாங்க எல்லா இடத்துலையுமே. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அதோட என் பண்ணிக்கிறோம். நிறையா வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம். நிறைய பேர் தூங்குறாங்க. நல்லா மதியான டைமில் நாங்கள் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னும் நிறையா கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா ஸோ கீழே லிங்க் இருக்குது, இல்லை இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம இது வரையும் கவர் பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து அதுலேருந்து இது வரையும் கவர் பண்ணியிருக்கோம். பல்லாவரத்தில் A to Z நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கடைகளிலும் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ப்ரைஸில் கிடைக்கும், அதே மதியானத்துக்கு அப்புறம் தான் நிறைய கடை ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பாதி ஸ்ட்ரெச் எடுக்கிறதுக்காக இந்த டைமுக்கு வந்தோம். இன்னும் ஈவினிங்லாம் போச்சுன்னா நல்ல ரஷ் ஆகிடும். இன்னும் காய்கறி கடை, பழ கடை, நான் ஸ்டார்டிங்கில் காட்டின எல்லாமே வந்து நல்ல ரஷ் ஆகிடும். டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும் இந்த ரோடு.
ஸோ எல்லாருமே டூ வீலரில் வந்தால் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன டூ வீலரில் வந்தால் நிறைய கடை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, நிறைய கடை நின்று பார்க்க முடியாது. அதனால் சேஃபான இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக நடந்து வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா வந்து எல்லா கடையும் பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிடலாம், ஒரு நாள் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடும். அந்த அளவுக்கு கடையை எல்லா கடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வீடியோஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸ் பண்ணலாம் சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். டாடா பை பை பை.